இருக்கிற எனது அருமை தாயார் தங்கம் சுப்பிரமணியம் அம்மா அவர்களை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை உங்களிடத்திலே படைக்கிறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், எத்தொழில் யாவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த மூலதனத்தை விரல்களின் 10 விரல்களையும் மூலதனமாக மாற்றி கொடுக்கிற கல்வி அமைப்பு தமிழகத்தில் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அறந்தாங்கி அரசு தொழில்நுட்ப பல வகை கல்லூரிக்கு மட்டும் எங்கள் மாணவர்கள் வர்றதுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? இங்க எங்க அரசு கல்லூரிக்கு போனா பசிச்சா பழங்களை பிடுங்கி சாப்பிடலாம். வீட்டுக்கு பள்ளிக்கூடம் விட்டு கல்லூரி முடிஞ்சு போறப்ப வீட்டுக்கு கீரையை பிடுங்கிட்டு போய் எங்க அம்மாட்ட சமைக்க கொடுக்கலாம். எல்லா வகுப்பும் குளிர்ச்சி அறைகளாக, குழு 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 அறைகளாக, ஸ்மார்ட் கிளாஸுகளாக மாற்றி அமைத்திருக்கிற ஒரு அற்புதமான முதல்வர் இந்த கல்லூரியின் முதல்வர் அருமைமிகு பொறியாளர் எஸ் குமார் அவர்கள் இந்த கல்லூரியோட முதல்வர். எதிரே அமர்ந்திருக்கிற பச்சளூர் தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் ஆசிரியர் ஜோதிமணி ஐயா அவர்கள் போன்ற மாணவர்களுக்கு அருமையான கல்வி சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆசிரியர்கள் பெருமக்கள் நம் அறந்தாங்கி மண்ணில் இன்று உருவாகி இருக்கிறார்கள். தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸா சேவை செய்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பா சேவை செய்கிறோம், நட்பா சேவை செய்கிறோம் என்று இன்றைக்கு அறந்தாங்கியில் சமூக சேவையால் முத்திரை பதித்து கொண்டிருக்கிற அற்புதமான ரோட்டரி கிளப் அறந்தை ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரி கிளப். மாதா பிதா குரு தெய்வம் இல்லாமல் கர்ணன் கொடுத்து 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 சிவந்த கரம். அறந்தாங்கி தொகுதி மண்ணில் யார் வந்து எதை கேட்டாலும் வாரி கொடுக்கிற வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் ஐயா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேவை என்றவுடன் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வைக்கிறேன் என்று கூறினார்கள். இந்த நேரத்திலே அவர்களை நன்றி பெருக்கோடு நினைத்து கொண்டு, உலகத்திலேயே அறத்தை முதன்மொழியாக கொண்டு விளங்குகிற ஒரே ஊர் அறந்தை மண். திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் அறம் 38 அதிகாரங்கள் 380 திருக்குறள்கள் அறம் அறம் அறம். அறத்தால் தான் பொருளும் இன்பமும் வரும். அப்படிப்பட்ட அறம் தாங்கியில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேருக்கும் வேந்தர் தொலைக்காட்சியின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, அறந்தாங்கி அறந்தையை அடுத்த ஊர் திருப்பெருந்துறை கோயில் திக்கட்டும் புகழ் கோயில் நஞ்சை அமுதாக்கும் நமது இறைவனவன் விஞ்சு புகழ் கொண்ட வேந்த திருக்கோயில் நரியை பரியாக்கி எங்க நம்ம ஆவுடையார் கோயில். உலகத்திலேயே ஆக சிறந்த ஆன்மீக இலக்கியம், ஆன்மீக உருவாக்கம், ஆன்மீக தமிழ் மொழி கூறும் நன்னூல் எதுனா திருவாசகம். அப்படி என்ன திருவாசகத்துக்கு பெருமை என்றால், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் சமய கோட்பாடுகளை மட்டும்தான் சொல்லி வந்தன. ஆனால் நமது ஆவுடையார் கோயிலில் எழுந்தருளிய திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் மட்டும்தான் மக்களையும் இறைவனையும் இணைக்கின்ற பாலமாக இருந்தார். அதனால் தான் உலகத்துக்கே சிறந்த ஆன்மீக நூலாக அது திகழ்கிறது. இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த தலைப்புக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் ஆக சிறந்த தொடர்பு இருக்கிறது. எதற்கும் அடிமையாகாமல் இந்த இளைய தலைமுறை, இந்த மாணவ தலைமுறை இருக்கணும்னா
மாணிக்க வாசக பெருமான் எழுதிய 1058 பாடல்களையும் அழகாக இந்த குழந்தைகளுக்கு இந்த தலைமுறை சொன்னால் அவர்களிடத்திலே அன்பு பரவும், அன்பு ஒளி வீசும், மனித நேயம் செழிக்கும். எல்லார பார்த்தாலும் நண்பனா நினைப்பான். எப்ப திருவாசகத்தை படிச்சா அப்படி எல்லாரையும் பார்த்து அன்பு செலுத்தினான்னா, எல்லார்ட்டையும் நட்பா இருந்தான்னா அவனுக்கு போதைய தொடர்றதுக்கு என்ன வேலை? போதை தவறான பாதை. அந்த பாதைக்கு காரணம் குழந்தைகள் அல்ல, மாணவர்கள் அல்ல, இளைஞர்கள் அல்ல, நம்ம தான். அன்பை செலுத்துவோம். இந்த பொங்கல் தினத்தில் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். யாரை பார்த்தாலும் கைகுலுக்கி ஏன் நண்பன்டா, ஏன் சகோதரன்டா அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ மேலோட்டமாக எங்க மாணவனை பார்த்தா புள்ளிங்கோ மாதிரி தான் தெரியும், ஆனா அவனுக்குள்ளும் கனவு இருக்கு. லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த குத்து பாட்டுல சொல்லுறாரு, நாடு ஒழுங்கா நடக்க ஒழுங்கா ஓட்டை குத்து, தமிழன் பச்சை குத்து, இந்திக்கு என்ன குறைச்சு சொன்னா எகிரி குத்து, நீ குத்து நான் குத்து ஓர் குத்து, ஏ குத்து குத்து கும்மா குத்து. நாடு ஒழுங்கா நடக்க ஒழுங்கா நீ ஓட்ட குத்து, தமிழன் நெத்தியில பச்சை குத்து, இந்தியன குறைவா சொன்னா எகிரி குத்து. சொன்னது யாரு? என் பங்காளி, என்னுடைய மாணவன், என்னுடைய இளைஞன். அவன் பார்த்து நட இளைஞனே, நீ போகும் பாதை தோறும் போதை தரும் மரங்களே நிறைய உள்ளன. நம்பிக்கை விமான ரெக்கைகளை கொண்டு விசாலமாக பறக்க கற்றுக்கொள். பொங்கல் தினத்தன்று போதை ஒழிப்பு பட்டிமன்றமா அப்படின்னு நாங்க இந்த பகுதியில் சொன்னபோது, நாங்களும் இந்த போதை ஒழிப்பு போராட்டத்தில் களம் இறங்குகிறோம் என்று முதலில் கரம் கொடுத்தவர் அறந்தாங்கியை வைர மாளிகையாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஜெய்ப்பூர் ஜேம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் லக்ஸரி வாட்ச் ஷோரூம், தாலிப் ஜுவல்லரி, ஸ்ரீ சஞ்சீவி இரத்த பரிசோதனை நிலையம், ஐடியல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, டாக்டர்ஸ் பப்ளிக் செகண்டரி ஸ்கூல், மங்களம் ஸ்டோர்ஸ் அண்ட் ரெடிமேட், சுந்தரம் பேக்கரி, செலக்ஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, உதயம் ரெடிமேட்ஸ் அண்ட் சாரீஸ், அரோமா கம்ப்யூட்டர்ஸ் கல்வி மையம், மணிமாறன் ஹார்ட்வேர்ஸ், டிஎஸ்சி தங்கம் ஸ்டீல் கம்பெனி, இமயம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சீட் கவர்ஸ், ஜெமினி சில்க் அண்ட் ரெடிமேட்ஸ், டான் மென்ஸ் லேண்ட், எஸ்ஆர்டி பிசியோதெரபி மருத்துவமனை, குட் லக் ஃபேவர்ஸ் அண்ட் டிசைனர் டைல்ஸ், எஸ்எம்என்எஸ் கஃபே, லட்சுமி பிளைவுட்ஸ் அண்ட் கிளாஸ் ஹார்ட்வேர்ஸ், ஸ்ரீ இலக்கியா பாத்திரம் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு தன்னார்வ குழு அமைப்பு சர்வம் சரவணன். இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த போதை ஒழிப்பு எதிர்ப்புணர்வு பட்டிமன்றத்தை சிறப்பாக அரந்தை மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி, போதை ஒழிப்பு எதிர்ப்பு உணர்வு இன்றைய இளைஞர்களிடம் பாராட்டும்படி இருக்கிறது என்று பேசுவதற்காக நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர், நல்ல நகைச்சுவை உணர்வாளர், இசை பாடகர் சா சிவசுப்பிரமணியன் கடம்பங்குடி அவர்களை அழைக்கிறோம். அறந்தாங்கி மக்களுக்கும் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, சொல்லிலே அறம், பொருளிலே அறம், வணிகத்திலே அறம், சமூக ஒழுக்கத்திலே அறம், நட்பிலே அறம், கலாச்சார விழாக்களிலே அறம் என்று அத்தனையிலும் அறத்தை தாங்கி நிற்கக்கூடிய அறந்தாங்கி வாழ் நகரத்து மக்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, உங்கள் கல்லூரியின் மாணவர் எங்கள் நடுவராக அமர்ந்து இந்த விழாவை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதே உங்களுக்கும் எங்களுக்குமான பெருமை அல்லவா? நாடெங்கும் நல்ல பல பட்டிமன்றங்களை நடத்தி தமிழுக்கு புத்துயிரூட்டி கொண்டிருக்கக்கூடிய, பட்டிமன்றத்தின் மரபை என்றும் மாறாமல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவருக்கு சிரம் தாழ்த்து நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு, போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு இளைஞர்களிடம் பாராட்டும்படி இருக்கிறதா அல்லது பாவமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கே பாவமாக சில ஜீவன்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. பாவம், தொட்டியில தூங்கின பிள்ளையெல்லாம் தட்டி எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இங்க போதைனா என்ன?
இயல்பான நிலையிலிருந்து நாம் எப்போது மாறுகின்றோமோ அது நமக்கு போதை. அபின், குட்கா, கஞ்சா, பான்பராக்கு, தண்ணி, கல்லு, சாராயம் அப்படின்னு போதை பொருளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஹோல்சேல் டீலரா இருப்பிய போல இருக்கே. எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய, எங்கள் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய போதை என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதை பத்தியும் தெரியாம விழிப்புணர்வே இல்லாம அடிச்சுட்டு அடிமையாகிறவங்களுக்கு தெரிஞ்ச பொருளுங்க ஐயா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகார போதை. நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், பதவி போதை. இந்த உலகமே எங்களை புகழ்ந்து பேசணும், புகழ்ச்சிக்கு போதை. எங்க உறவுகள்லாம் எங்களை பாராட்டி குடும்பங்களோட சேர்ந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறோங்கிற நல்ல மனிதன் என்கின்ற போதை. இதெல்லாம் தான் எங்க இளைஞர்களுக்கு அருமையா வருது பாட்டெல்லாம். 100 மில்லிய அடிச்சா போதை இல்லையே, 100 தாண்டுனா நடக்க பாதை இல்லையே, கண்ணதாசங்கார கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி உன்ன கூடி மச்சான போல் பாட போறேன்டா. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணதாசனை பத்தி எழுதியிருக்காங்கல்ல. கண்ணதாசன் என்ன தெரியுமா எழுதினாரு? அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன். இப்படிப்பட்ட பாட்டை போட்ட கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடின்னு சொன்னா, இந்த பசங்க எவனாவது குடிச்சிட்டானா அவனுக்கு போதையை பற்றின விழிப்புணர்வே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுனாலதான் எங்க மாணவர்கள் போதை விழிப்புணர்வு பட்டிமன்றம் சொன்ன உடனே வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்கய்யா. சாபாஸ். நிக்கில் சரவணன் அப்படிங்கிற ஒரு 15 வயது சென்னையை சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு சிறுவன். 15 வயதுனா சிறுவன் தான். அவன் இன்னைக்கு சாப்ட்வேர்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மென்பொருளை அறிமுகப்படுத்தி இருக்கான் அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயமா இல்லையா? மிகச்சிறந்த சாதனையாளர் காவியா சிவசண்முகம் அப்படிங்கிற ஒரு பெண், சேலத்தை சேர்ந்த பெண் வந்துட்டு இளம் தலைமுறை பெண் பைலட்டாக சாதனை படைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் சாதனை பண்ணலையா? சாய் கிருஷ்ணா அப்படிங்கிற 18 வயது மதுரையை சேர்ந்த இளைஞர் இன்னைக்கு எல்லோரும் பரபரப்பாக பரவலாக பேசக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவிலே மிகச்சிறந்த ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்னா எங்க இளைஞர்கள் எங்க திசை மாறி போறாங்க? யாரும் போகலங்கய்யா, சரியான தடத்தில் பயணிக்கிறார்கள். ஆர் பிரகாஷ் என்கின்ற தஞ்சாவூரை சேர்ந்த 21 வயது இளைஞர் இன்னைக்கு உலக மேடைகள் எல்லாம் தமிழிசையும் நாதஸ்வரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுகின்ற அந்த கலையை கொண்டு போய் உலக மேடைகளில் சேர்த்து கொண்டிருக்கிறார் ஐயா. அவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தானே. இளைஞர்கள் எங்கே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள்? எல்லோருக்கும் போதையை பற்றிய இந்த பாதையிலே போகக்கூடாது, இதை பயணிக்க கூடாது என்கிற விழிப்புணர்வு இருக்கத்தானே செய்கிறது. ஐயா, எங்களோட அதிகபட்ச தேவை என்ன தெரியுமா? என்னது? முட்டி கிழிஞ்ச 3 ஜீன்ஸ் பேண்ட், அவ்வளவுதான். மொட்டை அடிச்சதும் அடிக்காத மாதிரி பாதி வெட்டியும் வெட்டாத ஒரு சட்டியை கவுத்த பாக்ஸ் கட்டிங். 50,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலு, பாதி விலைக்கு வாங்கின ஒரு பல்சர் பைக்கு, அதோட எப்படா கலண்டர் விழுந்துருமோன்னு பயந்து நிக்கிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட். முட்டிய கிழிச்சு விடுவோம், அது 1 வருஷத்துக்கு ஃபேஷன். இப்படி குடும்பத்தோட வருமானத்தை மனசுல வச்சு 10ஆவதுல வாங்கின பேண்ட காலேஜ் படிக்கிற வரைக்கும் போட்டுட்டு இருப்போம். பேண்ட ஏண்டா கிழிச்சு விட்டுருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது. எங்களுடைய இளைய தலைமுறையினர் வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சு வச்சு ஒரு இடத்துல ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட உடனே மச்சான் ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்டா 1 யூனிட் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டானா ஆஸ்பத்திரி வாசல்ல 5000 பேர் வந்து குமிறானா இல்லையா? அழகு 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 அழகு. அதிகார போதை, பதவி போதை, புகழ்ச்சியின் போதையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு மிகச்சிறந்த அதிகாரம் கிடைக்க வேண்டும். இந்த சமூகத்தை வழிநடத்த அது உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலமுந்தன் தோள்களில் மீது தடைகளை மீறு, தலகோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், நிக்காம முன்னேறு. எந்த போதை பழக்கமும் இல்லாமல் 3000 பாடல்களை தொட்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற நமது அரசு பாலிடெக்னிக் மாணவன் கவிஞர் யுக பாரத். மாணவ செல்வங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை போதும், போதையால் எதுவும் நடந்துறது போறதில்ல அப்படின்னு சிவ சுப்பிரமணியன் அழகா சொல்லி இருக்கிறாரு. இல்லை இல்லை, இன்றைய மாணவர்கள் போதையால் பாவமாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக இந்த மண்ணின் சிறந்த பேச்சாளர், சமூக ஆர்வலர் ஜேசி ஆர் ஸ்பார்க் மணி அவர்களை அழைக்கிறோம். ஐயா, இன்றைய இளைய சமுதாயத்தினரிடம்
போதை விழிப்புணர்வு எதிர்ப்பு பரிதாபமாக பாவமாய்த்தான் ஐயா உள்ளது. எப்படின்னு சொல்லட்டுமா, ஒரு தாய் கண்ணீரோடு உறங்குகிறாள். ஒரே வீட்டுல ஒரு தாய் கண்ணீரோடு உறங்குகிறாள். அதே வீட்டில் அவள் பெற்றெடுத்த பிள்ளை மது மயக்கத்தில் மயங்கி கிடக்கிறான். இதுதாங்க இன்றைய நிலைமை. ஒரு ஆஃப் நெப்போலியனை உள்ள விட்டாதான் உள்ள நெப்போலியனே வெளியில வர்றான். அந்த லெவலுக்கு இருக்கு. இப்ப கூலிப்ப எடுத்து வாயில வச்சாதான் நம்ம ஆளுங்க கூலா இருக்காங்க. இப்ப இல்லாட்டி அவனோட டென்ஷனை ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு தம்ம போட்டாதான் அவனோட பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஆளு கம்முனே இருக்கான். டியூக்னு ஒரு பைக்கு 2.5 லட்சம் ரூபா. அந்த பைக்கை வச்சுக்கிட்டு குறுக்கு சந்துல 100லயும் 120லயும் போயிட்டு இருக்கான். 5 நிமிஷம் கழிச்சு அவனை தூக்குறதுக்கு பின்னாடியே 108 வருது. அப்ப இவனுடைய வேகம் எந்த அளவு இருக்கு. இதே ஒரு மனுஷன் நார்மலா இருந்தா அதே வேகத்துல போக முடியுமா? போக முடியாது. செய்தித்தாள்கள்ல போதை ஆசாமிகள் கைது, போதையினால் 2 நபர்களுக்கு வெட்டு குத்து. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில நடக்கல, ஆனால் இந்த மண்ணில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பதில்? மனிதனினுடைய மதியை மயக்கி மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவது தான் மது. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க. அற்புதமான விளக்கம்யா. மகிழ்ச்சியில் தொடங்கும், துன்பத்தில் தான் முடியும். சிற்றின்பத்திற்காக குடிக்க தொடங்கி பேரின்பமாக மாறும்போது இவன் ஆடின ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அந்த வாழ்க்கை ஆடும் பாருங்க, ஒரு ஆட்டம் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவன் மதுவினால் பிற்காலத்தில் பாதிக்கப்படுவான். ஐயா, கல்யாணம்னா சரக்கு, காது குத்துனால் சரக்கு, கருமாதினாலும் சரக்கு, மாலை போடுறதுக்கு சரக்கு, சபரிமலைக்கு போயிட்டு வந்து மாலையை கலட்டுனா சரக்கு, காதல் தோல்வினா சரக்கு, ஃப்ரெண்டோட பிரச்சனைனா சரக்கு, எல்லாத்துக்குமே சரக்கு 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 சரக்கு. அம்மா திட்டுனா சரக்கு, அப்பா திட்டுனா தம்மு, வாத்தியார் திட்டுனா தலகாணி தான். இப்படித்தாங்க ஐயா நம்மளுடைய இளைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. ஹான்ஸுங்கிற, தலகாணிங்கிற, நைட்டு பீருங்கிற, சரக்குன்ற, பீடிங்கிற, சிகரெட்டுங்கிறியே. ஏன்டா இந்த சின்ன பிரச்சனையை கூட உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்ல, அவனுக்கு இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைய தலைமுறையினர் வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? சாம்பாரு, பூமரு, ஒன்னும் தெரியாதவன். இவெல்லாம் உழைக்க தெரியாதவன். இவனுக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நட்பு வட்டத்துக்குள்ளேயே அவனுக்கு இடம் கிடைக்குது. ஐயா, அவனுக்கு அந்த நட்பு வட்டத்தில் கூட இடம் கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கோம். போதை பழக்கம் என்பது உனக்கும் யமனுக்கும் உள்ள ஒப்பந்தம். எனவே போதை பழக்கம் இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் ஆகிவிடும். நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ் சபாஸ் சபாஸ். தம்மா துண்டு புகையில எடுத்து அத அப்படி 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 அதை பட்டு போல உருட்டி அழகா அப்படியே உருட்டி அதுல அப்படி சிலும்பல் இல்லாம அப்படி டக்கு டக்கு டக்குன்னு தட்டி அந்த லிப்ஸை இழுத்து அப்படி உள்ள அதை போட்டு லாக் பண்ணுவான் பாருங்க. இவன்கிட்ட மட்டும் ராக்கெட்டு விடுற தந்திரம் மட்டும், இந்த ஐடியாவை இவன் பயன்படுத்துறானா இந்நேரம் எங்கேயோ போயிருக்கு நம்ம நாடு. டிராகன் பட கதாநாயகன் +2ல கிட்டத்தட்ட 90% மதிப்பெண் பெற்ற அந்த மாணவன் ரஜினிகாந்தாச்சும் தூக்கி போட்டாரு. இவன் என்ன பண்றானா அப்படி சுண்டி விடுறான். சுண்டி விட்டானா அது போய் குப்பை தொட்டியில விழுகுது. கரெக்டா இருக்கு. மாணவர்களே கேட்டுங்க, தனுஷ் தண்ணி அடிக்க மாட்டாரு, புகைப்பிடிக்க மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, முட்டை கூட சாப்பிட மாட்டார். இது உண்மை. ஆனா அந்த தனுஷ் எந்த படத்துலயாச்சும் பாட்டில் இல்லாம இருக்காதா? ஹீரோக்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, அம்மா இருக்கு, அப்பா இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தை காக்கணும், உங்க சகோதரிகளுக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கூட குறிக்கோளோட வரணும் அப்படின்னு அழகாக பதிவு செய்திருக்கிறார். இல்லை இல்லை, இன்றைய இளைய தலைமுறை பாராட்டும்படி இருக்கிறது என்று பேசுவதற்காக திருப்பூர் மண்ணிலிருந்து பி. புவனேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். பட்டிமன்றத்தின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, எங்களை போன லிட்டில் சூப்பர் ஸ்டார்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நல்ல வேளை படையப்பான்னு சொல்லாம இருந்தியம்மா. உங்களையும் வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன்.
ஒரு பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா இருந்த குடும்பத்தை நாத்தனார் வந்து கெடுத்தாலாமா. அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்து நம்ம நல்ல பசங்களான அறந்தாங்கி பசங்களை கெடுக்க வந்திருக்கியப்பா, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு நான் கேட்கிறேன். நான் சார், எங்க பசங்கெல்லாம் சாதாரண பசங்களா சொல்லுங்க பார்க்கலாம். மீன் இருந்தா முள் இருக்கும், எங்க பசங்கன்னாவே எப்போ தில் இருக்கும் சார். இவங்கெல்லாம் சாதாரண பசங்க இல்ல சார், பொண்ணுங்க பின்னாடி சுத்துற சாதாரண பசங்க இல்ல சார், அந்த பொண்ணுங்களையே தன்னோட பின்னாடி சுத்த வைக்கிற சாதனையான பசங்க சார் எங்க பசங்க. காலையில பாக்கெட் பால் போடுறதுல இருந்து நைட்டு கால் டாக்ஸி ஓட்டுற வரைக்கும் எங்க பசங்க மத்தவங்க பாராட்டும்படி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்க பசங்களுக்கு நேரம்? அண்ணா என்னமோ சொல்றாரு, எங்கேயோ லைன்ல கியூல நிக்கிறாங்க, மதுபான கடையில கியூல நிக்கிறாங்கன்னு. சார், எங்க பசங்களை போய் பாருங்க சார். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 5 வருஷம் லைன்ல நின்று 8வது உயர்த்து 8ஆனா அவன் தான் எங்க பசங்க சார். எப்படிப்பட்ட பசங்களை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சிகரெட் அடிப்பவன் இன்றைய தலைமுறை அல்ல, சிகரங்களை நோக்கி பயில்கிறானே அவன் தான் சார் இன்றைய தலைமுறை. புகையை பிடிப்பவன் இன்றைய தலைமுறை அல்ல, புகழை நோக்கி ஓடுபவன் சார் இந்த இன்றைய தலைமுறை. அப்படி பசங்களை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். படிக்கிற வயசுல பசங்க, சின்ன பசங்க வேலைக்கு போறாங்கன்னா அந்த வீட்டுல பெத்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு எங்க பசங்க படிக்கவும் செய்யறாங்க, பார்ட் டைம் ஜாப்பும் பாக்குறாங்கன்னா இதெல்லாம் சார் சாதனை. குடிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? குடிக்காதவங்க எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை போய் இதயம் வேலை செய்தா, கல்லீரல் வேலை செய்தா, மண்ணீரல் வேலை செய்தான்னு செக் பண்ணணும். குடிக்கிறவங்க என்ன பண்ணணும்? 6 மாசத்துக்கு ஒரு போய் நமக்கு இதயம்னு ஒண்ணு இருக்குதா, கல்லீரல் ஒண்ணு இருக்குதா, மண்ணீரல் ஒண்ணு இருக்குதா, அதை செக் பண்றவங்க சார். உயிராச்சு இருக்கா, உயிராது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணாங்க சார் அவங்க. செஸ் குகைஸ், செஸ் சாம்பியன் 10 வயசுல முடிவெடுத்தான், 18 வயசுல உலக சாம்பியன் ஆனானா அது பெருசுல சார். அவனை பார்த்து இன்னைக்கு 1000 குகைஸ் வளர்ந்துட்டு இருக்காங்களே, அதுதான் சார் நாங்க பண்ண சாதனை. ஒவ்வொரு வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல சார் வருஷம் பசங்களோட படிப்போட அறிவு அதிகரிக்குதுன்னா பசங்க படிப்புல அக்கறை காட்டுறாங்க சார். இன்னைக்கு T20 உலக கோப்பை கிரிக்கெட்ல கண்ணு தெரியாதவங்க கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சு நம்ம பிடிச்சிருக்குமே அந்த இடத்தை, அதுக்கு என்ன சார் நீங்களா சொல்லுவீங்க? இதுவரைக்கும் உலகத்துல நடந்து முடிந்த கிரிக்கெட் போட்டியில ஆண்கள் சிக்ஸர் அடிச்சு போய் கார் கண்ணாடியை உடைச்சதில்ல. ஆனா நீங்க பெண்கள் சிக்ஸர் அடிச்சு டெமோக்காக நிக்க வச்சிருந்த கார் கண்ணாடியை உடைச்ச பெருமை உங்களுக்கு தாமா இருக்கு. இந்த நாட்டின் எல்லையில கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி வந்தாலும் எங்க இளைஞர் நின்னு அடிப்பா. இந்த நாட்டுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத போதை போன்ற எதிரிகள் வந்தாலும் அதையும் நின்னு அடிப்போன்னு சொல்லி இந்த உடம்பை இறைவன் கொடுத்தது சார். இந்த உடம்பை வீணையாக மாற்றுவதும் பிறகாக மாற்றுவதும் எங்கள் இளைஞனிடமே இருக்கிறது. பெரும்பாலும் இங்கு எல்லோரும் அதை வீணையாகத்தான் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்காவில் ஜோசிகா காக்கஸ்னு ஒரு 25 வயது பெண்மணி, 2 கையும் இல்லாத பொண்ணு, விமானியை ஓட்டி பயிற்சிக்காக போகுது. அந்த பொண்ணு எதுல வந்துச்சுன்னு பார்த்தாரு, அந்த பொண்ணு காரை கையில்லாம ஓட்டிக்கிட்டு வந்துச்சு. கால்களை கரங்களாக மாற்றி காரை ஓட்டுகிற உன்னால் நிச்சயமாக பைலட்டா ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாரு. கால்களை கண்ட்ரோலராக மாற்றி இன்னொரு காலை ஸ்டியரிங்காக பிடித்து விமானத்தில் பறக்கிற சாதனை பெண்கள். நம்மளுக்கு என்னையா குறைச்ச? நல்லா 2 கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, தலை இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, பல்லு இருக்கு. இந்த உலகம் இயற்கை கொடுத்த அற்புதமான அனைத்து வசதிகளும் இருக்க நமக்கு என்னையா குறைச்ச? இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை பாவமாக உள்ளது என்று பேசுவதற்காக புதுக்கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி மாணவி மாபா நெகாசினி அவர்களை அழைக்கிறோம். பிறக்கும் தை அனைவருக்கும் பேரின்பத்தை அள்ளி தரட்டும். வேந்தர் டிவியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தை மகளே வருக. நன்றி ஐயா. மாணவர்களை மாண்புமிக்கவர்களாய், பட்டிமன்ற பேச்சாளர்களாய் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் இம்மன்றத்தின் நடுவர் காசாவயல் குமார் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன்.
இன்றைய இளைஞர்களிடம் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ரொம்பவே பாவமாத்தாயா இருக்கு. ஐயா, உண்மை ஒரு சில நேரம் கசக்கத்தான் செய்யும். சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. ஆனா திட்டம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை எப்பமா பட்டுக்கோட்டை எழுதினாரு குடிக்கிற கூட்டம்னு? இப்ப பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள் இருந்திருந்தா இப்படித்தான் எழுதியிருப்பாரு. கல்யாணம் காது குத்துன்னு வீட்டுல எந்த விசேஷமாக இருந்தாலும் மாப்பிள்ள பார்ட்டி எப்படா அப்படின்னு கேட்கிற கூட்டம் தாயா அதிகம். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, கருமாதி வீட்டுல கூட இவங்க பண்ற அளப்பறையால செத்த போனம் கூட எந்திரிச்சு ஓடி போயிரும் போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருமாதி வீட்டுல கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கொத்து கொத்தா செத்து போனது இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க ஐயா. எங்க வீட்டுல தட்டுல நிறைய பாக்கு இருக்கும். ஆசைப்பட்டு ஒன்னு எடுத்து வாயில போட்டா மாடு முட்டும் கோழி முட்டும்னு தலையிலேயே ஓங்கி நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருவாங்க என் பாட்டி. விளையாட்டா பாக்குல ஆரம்பிச்சது. பான் மசாலா, குட்கா, ஹெராயின், கொக்கைன்னு அவனை பெரிய கஞ்சா குடிக்கியா மாத்திருதுங்க ஐயா. இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஒரு லேடி டீச்சரால பயம் இல்லாம கிளாஸ் ரூம்குள்ள போக முடியலங்க ஐயா. ரீல்ஸ் போடுறதுக்காக, சாதாரண ரீல்ஸ் போடுறதுக்காக சக மனுஷனை கத்தியால வெட்டுன சிறார்களுக்கு எப்படிங்க போதை விழிப்புணர்வை கொடுக்க போறீங்க? மனுஷனை அழிக்கிறதுக்கான ஆயுதம் தான் போதை ஐயா. சம்மர் வெயில்ல கூலா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கடைக்கு போனேங்க ஐயா. போற வழியில ஒரே ஈயா முச்சிச்சு. என்னன்னு போய் பார்த்தேன். குடிச்சிட்டு ஒருத்தர் செத்த போன மாதிரி குப்பை கிட்ட கடந்தாரு. பக்கத்திலேயே கிளுகிழுப்பும் அழகான ஒரு ட்ரெஸ்ஸும் பால் டப்பாவும் செதறி கிடந்துச்சு. புள்ளைக்காக அவர் விரும்பி வாங்கினது வீடு போய் சேரலங்கய்யா. வருத்தத்தோட சொல்றேன், வாங்கின ஐஸ்கிரீம் என் தொண்டை குழிய விட்டு இறங்கலங்கய்யா. பாதையில அடிபட்டு கிடக்கிற நாய்க்கு காட்டுற இறக்கத்தை கூட போதையால் அடிமைப்பட்டு கிடக்கிற மனுஷனுக்கு நம்மளால காட்ட முடியறது இல்லையா? உருக்கிட்டியம்மா. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு ஊத்திக்க வேணும், தூங்க வேணும் கொஞ்சம். ஐயா, கேட்க நல்லா தான் இருக்கு. இவங்க சத்தியம் எல்லாம் நேத்து கிண்டு நான் சக்கரை பொங்கலாட்டம் ஊசி போச்சு நாரி போச்சு நடுவர் அவர்களே. 5 வயசுல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா ஊசி போடுறதுக்காக ஊரையே அலற விட்டவன் 15 வயசுல தினம் போதை ஊசிய தானே போட்டுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு திரியிறான்யா. கொடுமமா. ஒருத்தன் தானே தள்ளாடுறான்னு நினைக்காதீங்க, ஒட்டுமொத்த நாடே போதையால தள்ளாடிக்கிட்டு இருக்கு. யதார்த்தத்தை பேசுங்க நண்பர்களே. கட்டிக்கிட்ட கணவனின் போதைக்கும் பெத்து போட்ட மகனின் போதைக்கும் இடையில ரோட்ல கண்ணீரையும் வீட்டுல ரத்த கண்ணீரையும் சிந்துற அம்மாக்களின் கொடுமைய என்னன்னு சொல்றதுங்க ஐயா. பாடசாலைகளையும் கல்லூரி சாலைகளையும் மேதைகளின் சோலைகளாக மாத்தணும் தான் எங்களுக்கும் ஆசை. ஆனா போதை சாலைகளாக மாறி இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பாவமாய் பரிதாபமாய் மாறுதேங்கிற வேதனையில தாங்க ஐயா பேசுறோம். இன்றைய இளைஞர்களிடம் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பாவமாகத்தான் இருக்கிறது என தீர்ப்பளித்து இளைஞர்களின் ஒட்டுமொத்த பாராட்டையும் அள்ளி செல்ல வேண்டுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். +1 படித்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளி மாணவியாக உண்மையிலேயே பாராட்டும்படியான உரையா இருக்கு. அழகா சொன்னிச்சு பாப்பா. இப்ப எல்லாம் கல்யாண பத்திரிகை கொண்டு கொடுத்தோம்னா, மாப்பிள்ள ரூம் ரெடியா, மாப்பிள்ள என்ன சரக்கு, பொண்ணு மாப்பிள்ள யாரு, பொண்ணோட அப்பா யாரு, மாப்பிள்ளையோட அப்பா யாரு, சொந்த சேர்த்து யாரு, அதெல்லாம் இல்லை. எங்கே ரூமு எங்கே சரக்கு. தாலி கட்டுற நேரத்தில் ஆளை காணோம். எங்கேன்னு பார்த்தா ரூம்ல படுத்துட்டு சாந்தி முகூர்த்தப்போ வந்து தாலி கட்டியாச்சா அப்படின்ட்டு வர்றாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு இந்த திருமணத்தில் கூட நம்ம ஆளுக போதைய போடுறதெல்லாம் தெளிவா இருக்கான்னு அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். எங்கள் மாணவர்கள் பாராட்டும்படி இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அரசினர் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அறந்தாங்கி மாணவி ரா கு அருந்ததி அவர்களை அழைக்கிறேன். தமிழக மாணவர்களின் பட்டிமன்ற ஸ்டாராக விளங்கும் எங்கள் பாலிடெக்னிக்கின் முன்னாள் மாணவர் நடுவர் காசாவயல் குமார் ஐயா அவர்களே. இதை கேட்கிறப்ப எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா. அறிவின் அரங்கில்
அமர்ந்துள்ள என் அன்பு உறவுகளே, அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஆஹா. இன்றைய தலைமுறையில போதை தடுப்பு விழிப்புணர்வு பாராட்டும்படி உள்ளதா, பாவமாய் உள்ளதா? என்னங்க ஐயா கேள்வி இது? இன்றைய தலைமுறையில பாராட்டும்படி தான் உள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் 49% மேல உயர்ந்து தேசிய சராசரியை விட முன்னிலையில இருக்கு. இப்ப எங்க கல்லூரியை கூட எடுத்துக்கங்க. எங்க கல்லூரியில கடந்த கல்வியாண்டுல 100% சேர்க்கை நடந்திருக்கு. இதுக்காக தமிழ்நாடு அரசு எங்க கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நல்லாசான் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னங்கய்யா காரணம்? மாணவர்கள் போதை பாதையில செல்லாம இருக்கிறது தான். அவங்க போதைக்கு அடிமையாகி இருந்தா இந்த முன்னேற்றம்லாம் நடந்திருக்குமா? ஐயா, நம்ம இந்தியா பொருளாதாரத்துல வளர்ந்து வர நாடுல 4வது நாடா இருக்கு. நம்ம இந்தியால 65% மேல இளைஞர்கள் தான் இருக்காங்க. நம்ம இந்தியா பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா இதுக்கெல்லாம் யாருங்கய்யா காரணம்? போதையின் பாதையில செல்லாம இருக்க இளைஞர்கள் தானே. நம்ம அறந்தாங்கி பக்கத்துல பேராவூர்ங்கிற கிராமத்தை சேர்ந்த விமல் ராகவன்கிற இளைஞர் உலகத்தின் ஏரி மனிதன்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு. இவர் 5 வருஷத்துக்குள்ள 185 ஏரிகளுக்கு மேல உருவாக்கியிருக்காரு. ராமேஸ்வரத்துல இருக்க குக்கிராமத்துல இருந்து ஆப்பிரிக்கால இருக்க கென்யா வரைக்கும் ஏரிகளை உருவாக்கி இருக்காரு. இவருக்கு தண்ணி மேல உள்ள ஆர்வத்தினால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள் சென்றும் கூட ஏரிகளை உருவாக்கி இருக்காரு. இவருக்கு இந்த தண்ணி மேல ஆசை இல்ல, அதனால அந்த தண்ணியே இந்த தமிழகத்துக்கு வாரி வழங்கி இருக்காரு. அதாங்கய்யா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அறிவுநிதிங்கிற பையன் நீட்ல மாவட்டத்துல முதலிடம் படிச்சிருக்காரு. அதுவும் எப்படி? கோச்சிங் கிளாஸ் கூட போகாம வெறும் யூடியூப் மட்டுமே பார்த்து படிச்சு மாவட்டத்துல முதலிடங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தானுங்கய்யா. அது மட்டுமா, நம்ம ராமேஸ்வரத்துல இருக்க தாமரைக்குளங்கிற கிராமத்தை சேர்ந்த மோகன்கிற ஒரு இளைஞர் இப்போபேன்னு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காரு. இப்போ உள்ள கிராமத்துல உள்ள இளைஞர்கள்லாம் சாதனை படைக்கிறதுங்கிறதே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தானங்கய்யா. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சிவரஞ்சனிங்கிற பொண்ணு சமீபத்துல 2024 நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல மாநிலத்துல முதலிடம் படிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னங்கய்யா சொல்றது? ஏதோ 1-2 பேர் கெட்டது பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் நம்ம சப்பு சொல்ல முடியாதுல்ல. இன்றைய இளைஞர்கள் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. சாதனைகள் நிறைய படிச்சுட்டு தான் இருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு நாங்க அனைவரும் இவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு இனிவரும் மாணவர்களும் போதையின் பாதையில் செல்லாமல் சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறந்தாங்கி பல வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை தூக்கி நிறுத்துகிறது மாதிரி இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இதுதான் வேந்தர் தொலைக்காட்சியும் காசாவயல் குமாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு தமிழ் முன்னெடுப்பு. இல்லை இல்லை, நாங்கள் இளைஞர்கள் பாராட்டும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுவதற்காக அரசினர் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவி ராகவி அவர்களை அழைக்கிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரர் வழி நிற்கும் எங்கள் நடுவர் காசாவயல் குமார் ஐயா அவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். மது கோப்பைக்குள் விழுந்த ஈயை எடுத்து விட்டேன், விழுந்த எருமையும் எடுத்து விட்டேன், நான் விழுந்த போது எடுக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கவிதைங்கய்யா. சூப்பர்மா. அதுபோல புகையிலை போதைக்குள்ளும் போதைப் பொருள் போதைக்குள்ளும் விழுந்த இளைஞர்களுக்கு இடையே இன்றைய விழிப்புணர்வு நிலை ரொம்பவே பாவமா இருக்குங்கய்யா. ஏன்னா இந்த போதைப் பொருள் பழக்கம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த காலத்துல இருந்து சோமபானம், சுரபானம், சொர்க்கபானம் அப்பெல்லாம் யாருக்கும் அதிகம் இதை பத்தின தெரியாது. ஆனா இப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டா கூட அவன் அழகா சொல்லுவாயா, போதைப் பொருள்ங்கிறது ஒரு குடிசை தொழிலாவே ஆகி போச்சுங்கய்யா. குடிசை தொழிலா? ஆமாங்கய்யா. இதுல பாவமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்கையில் அறிவை ஓங்கி வையகம் வளருமா அப்படின்னு உரிமைக்காக சொன்னதை பல பெண்கள் தவறா எடுத்துக்கொண்டு பெண்களும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறாங்கிறது தான் இதுல ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். கொடுமமா. 100 இளைஞர்களை தாங்க நாட்டை மாத்தி காட்டுன்னு அன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் ஐயா சொன்னாரு. ஆனா இப்போ உள்ள இளைஞர்கள் பண்ற சாதனை என்ன தெரியுமா?
போதைப் பொருளை தொடுற வயசு வெறும் 14 தான். அதை விட ஒன்னா சேர்ந்து இணக்கமாகிற வயசு வெறும் 15 தான். லிவரு கிட்னி அப்படின்னு ஒன்னா ஃபியூஸ் ஆகிற வயசு வெறும் 20 தான். அதை அவன் பயன்படுத்துறது கூட பரவாயில்லைங்கய்யா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் பாருங்க. 15 வயசு பையன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான் இதான் கெத்து அப்படின்னு சொல்றான். ஒரு 25 வயசு பையன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான் ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. என்னையா பெரிய கெத்து? அவன் தலைவர் வந்து படத்துல ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறாராம், அது கெத்தான். அந்த படத்துக்கு முன்னாடி புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் சொல்றத அதை அவன் கண்டுக்கிறதே இல்லை. அப்பெல்லாம் ஒரு கல்யாணம்னா சொந்தங்கள் கூடி உறவுகள் சேர்ந்து மகிழ்ச்சி நிறைஞ்சு நடக்கும். ஆனா இப்போ ஒரு கல்யாணம்னா அதுல மதுதான் நிறைஞ்சு நடக்குது. அங்க நம்ம நாட்டுக்கும் எதிர் நாட்டுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பத்திரிகையில பேரு போடலன்னு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏன் இளைஞர்களை குறிப்பா சொல்றேன்னா, இப்ப எங்க ஊரையே எடுத்துக்கங்களேன். படிச்சு முடிச்சுட்டு பாதி பேர் திருப்பூருக்கு வேலைக்கு போவான், பாதி பேர் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போவான். இங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுரா அப்படின்ட்டு பாதி பேர் ஃபாரினுக்கு வேலைக்கு போவான். போகும்போது என்னமோ நல்லாதான் போறான், ஊதி விட்டா பறக்கிற மாதிரி. ஆனா வரும்போது வரான் பாருங்க, உருட்டி விட்ட ட்ரம் மாதிரி. என்னடான்னு கேட்டா அதுக்கெல்லாம் காரணம் இந்த பாலா போன குடிப்பழக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் இதை நிறுத்துடா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அவன் சொல்றான் நீ கடையை மூட சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றான். கொத்து கொத்தாய் குடும்பங்கள் அழிவது எதனாலே? நாட்டில் கொலை கொள்ளைகள் அதிகரிப்பது எதனாலே? எல்லாம் மதுனாலே. அதை ஒழிப்போம் இன்னாலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ்மா, சபாஸ். கொடுத்த அந்த தலைப்பை அழகா கச்சிதமா சிந்தனையோடு நமது அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவி பேசி இருக்கிறாங்கன்னா அது எது கொடுத்த உற்சாகம் தெம்பு தெரியுமா? அவர்கள் அந்த பெண்மணி இந்த சமூகத்தை பார்க்கிற பார்வை. எத்தனை குழந்தைகள் தெரியுமா, அப்பா முத்தம் கொடுக்க வர்றப்ப அந்த முத்தத்தை ஏத்துக்க முடியாம, அந்த சிகரெட்டு வாடையை தாங்கிக்க முடியாம வாந்தி எடுக்கிற அளவிற்கு குமட்டுகிற குழந்தைகள் எங்க ஊர்ல இருக்கியா? இந்த கிராமத்துல இருந்து பார்த்துட்டு அதனுடைய உள்ள குமுறலை இங்க கொண்டாந்து கொட்டி இருக்கு இந்த பொண்ணு. இல்லை இல்லை, இன்றைய இளைய சமுதாயம் பாராட்டும்படி இருக்கிறது என்று பேசுவதற்காக அறந்தாங்கி டாக்டர்ஸ் பப்ளிக் CBSE பள்ளி மாணவி KS வர்ஷினி அவர்களை அழைக்கிறோம். உலக தமிழர்களுக்கு இந்த சின்னவளின் வண்ண பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரைப்படி உயரம் கூட இல்லாத என்னை பட்டிமன்ற பேச்சாளியாக்கும் நடுவர் ஐயா காசாவயல் குமார் ஐயாவிற்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரைப்படி அல்லமா, நீ ஜெயிக்கிற வெற்றிப்படி. இன்றைய இளைஞர்களிடம் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பாவமாயிருக்கிறதா, பாராட்டும்படி இருக்கிறதா? நல்ல தலைப்பை தான் கொடுத்திருக்கிறீர்கள் நடுவர் ஐயா. நான் சொல்வேன், இன்றைய இளைஞர்களிடம் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பாராட்டும்படிதான் உள்ளது. இந்த தலைப்பில் என் அணியிலிருந்து நான் பேச வந்துள்ளேன். அது நடுவர் ஐயா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தெரியுமா? எனக்கு தெரியுமா, எங்க ஊர்ல ஓடுன ஓல்டு கம்பன் எக்ஸ்பிரஸ் தான் தெரியும். அது கிடையாது ஐயா, அதை விட வேகமா ஒரு எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். இப்ப நடந்த ஆசிய கபடி போட்டியில இந்தியாவுக்காண்டி தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்திருக்காங்க நடுவர் ஐயா. சூப்பர்மா, சூப்பர்மா. அவங்கள மாதிரி பல மாணவர்கள் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நடுவர் ஐயா. சபாஸ், சபாஸ். ஐயா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அந்த காலத்துலலாம் எப்படிப்பட்ட குடிகார கணவனா இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரையும் குப்பை கொட்டிட்டு வாழ்றவங்க தான் அந்த காலத்து பெண்கள். ஆனா இப்ப ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஆஃபா இருந்தாலும் சரி, குவார்டரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனா அடுத்தடுத்த படிக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறவங்க தான் இந்த காலத்து பெண்கள். இலக்கியத்துல சொல்லி இருக்காங்க, குண்டலகேசி அப்படிங்கிறவங்க தன்னோட கணவரால கைவிடப்பட்டு ஏமாறப்பட்டாங்க. ஆனா அவங்க தன்னோட கணவருக்கே தண்டனை கொடுத்தாங்க நடுவர் ஐயா. அவங்க அந்த கூட்டம் தாயா இன்றைய பெண்கள் கூட்டம். ஐயா, நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. நாங்க பள்ளிக்கூடம் போகும்போது எப்பொழுதும் நல்ல மனசோட தாயா போவோம். எப்பவுமே போதைக்கு அடிமையாகணுங்கிற எண்ணத்தோட நாங்க போறது கிடையாது நடுவர் ஐயா. நாங்கெல்லாம் பெரிய பெரிய கனவுகளோடு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவோம் நடுவர் ஐயா. நாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆனா இங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே டாக்டர்ஸ் தாயா. எப்படி? ஏன்னா
நாங்க படிக்கிற ஸ்கூல் பேரு அறந்தாங்கி டாக்டர்ஸ் பப்ளிக் ஸ்கூல் நடுவர் ஐயா. அப்பா போதை அப்படின்னா தைரியமான அர்த்தம் நடுவர் ஐயா. இந்த மனுஷவையை எதுக்காண்டி அந்த போதையை கண்டுபிடிச்சான் அப்படின்னா மனிதனோட உடல் வலியை போக்குறதுக்கும் மனவலியை போக்குறதுக்கும் கண்டுபிடித்த மருந்து தான் அந்த போதை. இந்த மருந்து வந்து விருந்தானதுனாலதான் இல்லங்கமே. இப்போ மருந்து மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட்றிய. எல்லா துறைகளிலும் எங்களுடைய மாணவர்கள் சாதித்து கொண்டே தாயா இருக்கிறாங்க. கோயமுத்தூர்ல பொறியியல் கல்லூரியில ரொம்ப எடை குறைவான ஒரு விண்கலத்தை கண்டுபிடித்தாங்க நடுவர் ஐயா. அது நம்ம தமிழ்நாட்டுல தானே நடந்துச்சு. இன்றைய மாணவர்கள் பாராட்டும்படிதான் உள்ளார்கள் என்று நீங்களும் பாராட்டினால் நானும் உங்களை பாராட்டுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர்களை ஈன்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் எத்தனை பொறுப்பாக ஒழுக்கத்தோடு அந்த குடும்பத்தை நடத்துகிறார்கள். இந்த குடும்பம் வாழ்வதால் தான் இந்த சிறுமி இந்த போடு இல்லை. இன்றைய இளைய தலைமுறை போதை பொருள்களுக்கு அடிமையாகி பாவமாக இருக்கிறது என்று பேசுவதற்காக சின்ன வேங்காவயல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவி கா கோகுலஸ்ரீ அவர்களை அழைக்கிறோம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். என் போன்ற பள்ளி மாணவர்களை பட்டிமன்ற பாவலராக நடைபயில வைக்கும் நடுவராக அமர்ந்திருக்கும் திரு காசாவயல் குமார் ஐயா அவர்களுக்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணில் பிறந்த க கோகுலஸ்ரீயின் அன்பு வணக்கங்கள். இன்றைய இளைய தலைமுறையிடம் போதை தடுப்பு விழிப்புணர்வு என்பது பாராட்டும்படி இல்லை பாவமாகத்தான் இருக்கிறது என்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். முன்னாடிலாம் சிகரெட் பிடிச்சா ஊருக்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு திரிஞ்சு பிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டைல்ன்ற பேர்ல மூக்குலையும் காதலையும் புகை வர மாதிரி ட்ரை பண்றாங்க. இதை பார்த்தா பாராட்டும்படியா இருக்குது, ஐயோ பாவமா தானே இருக்குது. அப்பெல்லாம் ஒருத்தவங்க ரோட்ல தடுமாறு நடந்து போனா பாவம் அவங்களுக்கு உடம்புடிகளையோ நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே உடம்பு முடியாம ரோட்ல தடுமாறு நடந்து போனாங்கன்னா பையன் பாட்டில் ஏற்றிட்டான் போல அப்படின்னு அவங்கள கடந்து போயிடுறோங்கய்யா. அதுதாங்க இப்போ இருக்க நம்ம விழிப்புணர்வோட நிலைமை. இன்னைக்கு இருக்க இளைஞர்கிட்ட போய் போதை விழிப்புணர்வை பற்றி பேச சொன்னா அவங்க சொல்கிறாங்க, ப்ரோ அது ஒரு வைபு ப்ரோ அப்படின்றாங்க. அந்த வைபு உங்களை ஒரு நாள் வைபோ ஆக்கிருன்றவங்களுக்கு தெரியலையே. அதுதாங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய பாவம். ஐயா எங்கள் ஊர் காரைக்குடியில் ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குங்க ஐயா. அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட போயிருந்தோம். அங்கே உள்ள டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடுது. உடனே விசிலு கை தட்டுன்னு ஒரே ஆட்டம். அங்கே அப்போ தான் ஒருத்தர் தடுமாறி நடந்தோன்னு எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, என்ன ஒரே ஆட்டமாக இருக்குன்னு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, தோனி 100 அடிச்சிட்டாரு அதான் இப்படி ஆடுறாங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் 300 அடிச்சு ஸ்டெடியா நிற்கிறேன், அவன் என்னையா 100 அடிச்சுட்டு ஆடுறான், இது என்னையா கிரிக்கெட்னு கேட்குறாரு. அவருக்கு கிரிக்கெட்னால என்னன்னு தெரியல, போதை விழிப்புணர்வுனால என்னன்னு தெரியல. எனர்ஜி ட்ரிங்க்லேருந்து எலும்புச்சாறு வர இப்போ வர்ற புதுசான ரங்களை பார்த்தா நமக்கே தலை சுத்திட்டு போலங்கய்யா. கஞ்சான்றது ஏதோ ஒரு செடின்னு தெரியும், ஆனால் இப்போ என்னென்னமோ பேரில் வருதுங்கய்யா. கஞ்சா, குட்கா, ஹான்ஸ், எலக்ட்ரானிக் சிகரெட், புகையிலை, பீடி, கஞ்சி, கூழ், ஏன் வலி நிவாரணி மருந்து கூட இந்த போதைக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த போதைப் பொருள் இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் அதிக புழக்கத்தில் இருக்குங்க ஐயா. ஐயா 4 இளைஞர் சேர்ந்து பேசிக்கிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மச்சான் இது ஹெர்பல் பவுர் மச்சான், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இதோட ட்ரை பண்ணி பாரு மச்சான், ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு நம்ம மூளை வேலை செய்யுன்றான். ஐயா நடுவர் அவர்களே, மூளை வேலை செய்யலாம் இருக்கட்டும், இவங்க பண்ற கூத்த பார்த்தா இவங்களுக்கு மூளை இருக்கான்னு சந்தேகம் வருதுங்க ஐயா. சின்ன வெங்காயல் கிராமத்தில் அரசு பள்ளியில நான் படிக்கிறேங்க ஐயா. என்னோட கிளாஸ்ல எங்க அறிவியல் டீச்சர் பாடம் இருக்கிறாங்க. முதல்ல பறக்கு தட்டை வீசினது இங்க யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு எங்க கிளாஸ்ல உள்ள ஒரு பையன் சொல்றான், எங்க அம்மா தான் டீச்சர்னா. அப்படியாடான்னு எங்க டீச்சர் கேட்டாங்க. ஆமா டீச்சர், எங்க அப்பா குடிச்சு வரும்போது தட்டு பறக்கும் பாருங்க, எங்க அம்மா ஒரே சிக்ஸரா அடிப்பாங்க அப்படின்றான். ஐயா நடுவர் அவர்களே, பொங்கல் வந்துருச்சு. பொங்கல்னாலே நம்ம ஊர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டுல மாடு தான் 4 கால் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களும் போதையை போட்டு 4 கால் நடக்கிறாங்க. இதை பார்த்தா எது மாடு எது மனுஷனே தெரியலைங்க ஐயா. டிவியில் ஒரு விளம்பரம் போடுறாங்க,
புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். அதுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க, புகைப்பிடிக்கலாம் புற்றுநோய் வராதான். விழிப்புணர்வு சொல்றவங்க தலையிலேயே மிளகா அரைக்கிற கூட்டம் அந்த கூட்டம். ஐயா, கல்யாணன்றது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 1000 நாள் 1000 நிமிஷம் கூட நீட்டிக்க மாட்டேங்குதுங்கய்யா. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த போதை தாங்கய்யா காரணம். போதையை ஒழிப்போம், நாட்டை காப்போம்னு ஊர்வலம் போவாங்க. ஊர்வலம் போய் முடிச்சு வந்த கையோட கடையில் நின்று அண்ணே ஒரு தம்மு நிற்பாங்க. இதை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலங்கய்யா. இதைத்தான் அந்த காலத்துல நான் பட்டுக்கோட்டை கல்யாண சித்திரம் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்துல அழகா பாட்டு எழுதியிருக்காரு. அவனா திருந்தினா தாங்க உண்டு. குழந்தைங்க சொன்னா கோர்ட்டு ஜட்ஜே நம்புவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜட்ஜ் நம்ப மாட்டாங்களா? இன்றைய இளைய தலைமுறையிடம் போதை தடுப்பு விழிப்புணர்வு என்பது பாராட்டும்படி இல்லை, பாவமாகத்தான் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, வேலு நாச்சியார் பரம்பரையில் இருந்து வந்திருக்கிற இந்த மாணவி மனசையும் உடம்பையும் உறுதியா வச்சுக்கிட்டவன் தாயா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு சொல் ஓவியத்தை வரைந்து சென்றிருக்கிறாள் என்றால் எங்க மாணவர்களே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் உனது கனவு, இதுதான் உனது லட்சியம் என்று அப்பாக்கள், அம்மாக்கள், ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற இடத்தில் இங்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. போதை பொருட்கள் மருந்தாக இல்லாமல் விருந்தாக மாறியதுதான் சிக்கல் அப்படிங்கிறான். புள்ளிங்கோலாம் ஒல்லிங்கோவா தெரியுறான். பாவமா இருக்கு. வண்டி 200 கிலோ இருக்கு, ஆனா அவன் 50 கிலோ தான் இருக்கான். இருந்தாலும் அந்த வண்டியில 200 கிலோ வேகத்துல ஓட்டுறானா எப்படி? அந்த வீரத்தை அறுவடை செய்ய தவறி இருக்கிறோம்னா இதை சரியா கையாண்டவன் யாரு தெரியுமா? வள்ளுவர், திருவள்ளுவர் சிறந்த மனநல மருத்துவராக இருந்திருக்கார். திருக்குறளை படிங்க, கல்லுண்ணாமையை படிங்க. அறிவை மழுங்கடிக்க செய்யும் போதை முதல் குறள்ல சொல்றாரு. இன்னைக்கு பார்க்குறான், குடிச்சுட்டு நம்ம ஆளு சாக்கடையில் நடப்பாங்க. இத அகக்கண்ணால், அறிவு கண்ணால் அன்னைக்கே வள்ளுவர் பார்த்து, கல் உண்ணா பொழுது நீ ஏற்கனவே ஒருத்தன் குடிச்சிட்டு சாக்கடையில பண்ணியோட கிடக்குறான், அவனை பாரு, அப்ப உனக்கு புத்தி வரும்னு நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். குடிகார பையன் சொல்லல, கல் காதல் கொண்டோன், கல் மேல அவனுக்கு காதல், வள்ளுவர் சொல்றார். அப்படி கல் மேல காதல் கொண்டா என்ன ஆகும்னு சொல்றாருன்னா, உன்னுடைய புகழ் மங்கி போகும், உன்னுடைய அறிவு அழிந்து போகும், உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் காணாம போயிருவான். திருவள்ளுவன் திருக்குறள்ல இப்படித்தான் கையாள வேண்டும். போதை அடிமை, போதை அடிமைன்னு சொல்லி போதைக்கு நம்மளால ஆளாயிட்டானேன்னு சொல்லி அவனை கொடுமைப்படுத்தாதீங்க, அவனை தனிமைப்படுத்தாதீங்க. எதை தொட்டா தப்பிக்கலாம்? மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிற ஆற்றல் என் பிள்ளைங்களுக்கு வரணும், என் மாணவர்களுக்கு வரணும், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு வரணும். அதுதான் தியானம். உனக்குள்ள இருக்கிற ஆற்றலை உனக்கு அடையாளம் காட்டும். திடீர்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்ல வருது, யூனிஃபார்மோட தண்ணி அடிக்குது புள்ள, யூனிஃபார்மோட சிகரெட் குடிக்குது புள்ள, யூனிஃபார்மோட பய போய் கள்ளுக்கடை சாராக்கடை நிற்கிறான். 20 கோடி இளைஞர்களுக்கு மேல இருக்கிற இந்தியாவில் 1-2 எங்கேயோ ஒன்று நடக்கிறத இன்னைக்கு இந்த ஊடகங்கள் பெருசுபடுத்தி அதை லைக் போட வச்சு, அதை ஷேர் பண்ண வச்சு காசு பண்ணுவதற்காக இந்த உலகம் நம்மளை இளைஞனை, எங்க மாணவனை இளைஞனை குற்றவாளி கூண்டுல நிறுத்துது. அதுதான் உண்மை. ஏதோ 1% 2% மாணவர்கள் தவறு செய்வதை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த மாணவ சமுதாயம், இன்றைய இளைய தலைமுறை பாவப்படும்படி இருக்கிறது என்று அவர்களை புண்படுத்த வேண்டாம். இவர்களெல்லாம் வெற்றி நடை போடக்கூடிய வேள்வி வேந்தர்கள் எங்கள் மாணவர்கள். இன்றைய தலைமுறை போதை விழிப்பு எதிர்ப்பு உணர்வில் பாராட்டும்படி இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை வழங்கி பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் காசா வயல்குமார். நன்றி.